ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ராகி பக்கோடா. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வந்துடும். மிக்சிங் பவுலில் 3 கப் ராகி மாவு சேர்த்திக்கலாங்க. நல்லா சளிச்சிட்டு சேர்த்துடலாம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் இஞ்சி எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அந்த பச்சை மிளகா தான் கொஞ்சம் பழுத்துருச்சு. இதுக்கு தேவையான உப்பு சேர்ந்து கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்தாச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிடலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துனா போதும். இந்த பக்கம் சரியா இருக்கும். கொஞ்சமாக மாவு எடுத்து இது மாதிரி கையில் வச்சு ப்ரெஸ் பண்ண இந்த ஷேப்புக்கு வந்துடும். இந்த ஷேப்புக்கு எல்லாமே செஞ்சு வச்சிடலாம். அதுக்கப்புறம் பொரிச்சுக்கலாம். கையில் வச்சு கட்டை வரல ப்ரெஸ் பண்ணாலும் இந்த ஷேப்புக்கு வந்துடும். கம்பு பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி தேவையான அளவுக்கு செஞ்சு வச்சுக்கலாங்க. இனி எண்ணெயில் பொரிச்சிடலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் காய்ச்சிடலாங்க. எண்ணெய் காயட்டும். இது மாதிரி சின்ன பீஸ் எடுத்து எண்ணெயில் போட்டிங்கன்னா அப்போ மேலே வந்துடும். அப்போ எண்ணெய் கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்குன்னு அர்த்தம். இனி பக்கோடா ஒன்று பாவில் போட்டுடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 4-5 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போவே களைச்சோம்னா எல்லாம் உடஞ்சிரும். இப்போ திருப்பி விட்டுறலாம். கம்பு பக்கோடா வீடியோ பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ராகி மாவில் செய்ய முடியுமான்னு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். இது கலர் மாறுறதெல்லாம் தெரியாது. எண்ணெயோட சலசலப்பு அடங்கிருச்சுனாவே எடுத்துடலாம். வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயோட சலசலப்பே இல்லை. எடுத்துடலாம். இதே மாதிரி செகண்ட் பேட்ச் போட்டு எடுத்துடலாங்க. ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாகவே பண்ணிடலாம். 10 நிமிஷம் தான் ஆகும். ஈஸியாகவே பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சின்ன பசங்களுக்கு கொடுக்குறத பச்சை மிளகா மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. அவங்க இப்போ ஈஸியாக சாப்பிட்டுப்பாங்க. நம்ம ராகி பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.